ரெயில். இது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ வடக்கனுங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் பொழப்பு தேடி வந்து நம்ம ஊர் ஆளுங்களுக்கு பொழப்பெல்லாம் இல்லாமல் போகுதுல்ல, அதை பேஸ் பண்ணி இந்த படம். ஹீரோ வந்து ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு ஆள். ஸோ அதனால அவனோட வேலையெல்லாம் வந்து பாதிக்குது. ஸோ அவனுக்கு வந்து இந்த வடக்கனுக்கு மேலே ஒரு கோவம். அதுவும் எங்கே கடைக்கு போனாலும் நம்ம ஊர் போண்டா பஜ்ஜிலாம் கிடைக்க மாட்டேங்குது, பானிபூரி பேல்பூரி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இன்னொரு காண்டு. ஸோ அவனோட ஒரு நேபராக வந்து ஒரு வடக்கன் ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் மேலே இவனுக்கு வந்து ஒரு காண்ட்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து படம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்ட்ரோல் பிளாக் பக்கத்துலேயே வந்து அந்த வடக்கன் வந்து இறந்து போகிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து வேறு மாதிரி ட்ராவல் ஆகுது. ஸோ படம் வந்து கதை வயசு பார்த்திங்கன்னா அது ஒரு உண்மையிலே ஒரு ஆர்ட் ஃபில்ம் தான். நம்ம ஒரு நார்மலான ஆடியன்ஸால் உட்காந்து படத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் ஒரு ஆர்ட் ஃபில்ம் ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து ஏற்றப்போல அந்த படம் நல்லா தான் இருக்குது. இது வந்து என்னென்னா, இந்த ஹீரோவோட ஃபீலிங்ஸு அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவன் ஹீரோக்கும் ஹீரோ ஒய்ஃபுக்கு இடையில் உள்ள விஷயங்கள், ஹீரோ வந்து பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள், ஃபுல் நேரம் வந்து சரக்கு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ அவனுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனைகள். ஸோ ஒய்ஃபுக்கு அந்த வடக்க மேலே ஒரு மரியாதை இருக்கும். நேபரு ஒரு தப்பான ஒரு விஷயம்லாம் கிடையாது, ஒரு நேபர் அந்த ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸு. ஒய்ஃபோட அப்பா வந்து பணக்காரர், பட்டு இவன் வந்து ஃபுல்லாக வந்து என்ன காசு வந்தாலும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கனால அவங்க அப்பா வந்து இவனை வந்து நம்ப மாட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுற்றி இந்த படம் ப்ளே பண்ணுது. இது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ரியாலிட்டியாக ஒரு பக்காவாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரியாலிட்டி பேஸ்டு ஃபில்ம், ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு படம்னா, இப்போ டீ கடையில் ஒரு டீ குடிக்கிறான்னா டக்கு நாங்கள் அங்கே போகிறது இருக்கும், அங்கே டீ குடிக்கிறதுக்கும் அந்த என்ன பேசுகிறாங்கன்றதுக்கும் வந்துடுவாங்க. பட் இது என்னன்னா, இங்கே நடந்து போகிறது, அங்கே டீ சொல்கிறது, அப்புறம் அந்த டீ மாஸ்டர் டீ எடுத்து டீ ஆற்றுறது எல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டைலாக் போயிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்காது உட்காந்து பார்க்குற அளவுக்கு. ஸோ அந்த ஒரு லேக் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸு. உட்காந்து பொறுமை இல்லை உட்காந்து ஃபுல் படத்தை பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா, ஒரு ஆர்ட் ஃபில்ம் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு மக்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது ஆர்ட் ஃபில்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உண்மையிலே அந்த ஃபீலிங்ஸ் அந்த கருத்தெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் மெயின் ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து சரியாக நடிக்கலை, பட் அது வந்து டப்பிங்லலாம் நல்லா மேட்ச் பண்ணி ஆடியன்ஸுக்கு வந்து பெருசாக ஒரு தப்பு தெரியாத அளவுக்கு வந்து நல்லா மேட்ச் பண்ணி படத்தை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு சாங்கெல்லாம் வரும், அதெல்லாம் அருமையாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக எடிட்டிங், டெக்னிக்கல் சைடு படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அது வந்து எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி அவங்க சொல்ல வந்த மெயின் கருத்து என்னென்னா, வடக்கனுங்க அவங்க பொழப்பை தேடி நம்ம ஊருக்கு வராங்க. இப்போது ஈவன் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மற்ற ஊர்லேருந்து உள்ளவங்க தான் சென்னையில் பொழப்பு தேடி வந்திருப்பாங்க. இங்கே நம்ம ஊரில் இருக்கவங்கெல்லாம் பெங்களூர், ஹைதராபாடு, இல்லை வெளிநாடு, துபாய், யூஎஸ், யூகேன்னு ஊராக பொழப்பு தேடி தான் போகிறாங்க. ஸோ பொழப்பு தேடி போகிறவனை வந்து கேவலம் பார்த்தா எப்படி இருக்கும், நீ அங்கே போகும்போது உன்னை கேவலமாக பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ பொழப்பு தேடி வரவனை யாரும் கேவலமாக பார்க்காதீங்க. ஸோ அவங்களே ஒரு மனுஷங்களாக பாருங்கள், அப்படின்னு ஒரு சமமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு கரெக்டான ஒரு கருத்து தான், அது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க. படத்துக்கு வந்து டைட்டில் வடக்கனுங்கிற டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி இப்போ ரெயில்னு வச்சுருக்காங்க. வடக்கன் வந்து ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு டைட்டில். என்ன அந்த வடக்குன்னு சொல்லும் போது அந்த வடநாட்டிலேருந்து வரவங்களை வந்து கொஞ்சம் கேவலப்படுத்தி பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு அந்த ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அது வந்து உண்மையிலேயே அவங்கள வந்து கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்கா, இல்லை நார்மலாக சொல்கிற மாதிரி இருக்காங்கிறது ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சிக்கான ஒரு விஷயந்தான். பட் சென்சார் வந்து இந்த படத்தில் வடக்கனுங்கிற வார்த்தையை எங்கேயுமே யூஸ் பண்ண விடல. ஸோ படம் ஃபுல்லாகவே வடக்கன் பேசியிருக்காங்க, சொன்ன இடத்துல எல்லாமே மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஆர்ட் ஃபில்ம் ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம்.